ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூவில் அழகான மாலைக்கட்டு எப்படி கட்டலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மாலைக்கட்டு வந்து கட்டவே வராது. ஒன் சைடாகவே வருங்க, ரவுண்டாக வராது. இல்லைன்னா பூ உதிர்ந்து போயிடும். இந்த சின்ன டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக மாலைக்கட்டு கட்டலாங்க. கொஞ்சம் திக்கான நூலாக எடுத்துக்கோங்க. 5 வரி நூல் போடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் 5 போதும். இல்லை கொஞ்சம் மெலிசாக இருக்குது, உள்ள நூல் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 7 வரைக்கும் வந்து நூல் போட்டுக்குங்க. வாழைநார் இருந்துச்சுன்னா வாழைநாரில் கூட கட்டலாங்க. இப்போ நான் வந்து ஒரு 7 வரி நூல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பின் பண்ணுறதுக்கு அளவாக இல்லை கட்டுறதுக்கு அளவாக நூல் விட்டுட்டு அந்த நூலை வந்து இதில் 2 சுற்றி சுற்றி இப்படி முடிச்சு போட்டுக்குங்க. பூ முடிச்சு மாதிரி வேணாலும் போடலாங்க. பூ முடிச்சு போட தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ இந்த நூல்கண்ணில் இருக்கிற நூல் வந்து அப்படியே விட்டுக்கலாங்க, இல்லை கொஞ்சம் நீளமாக விட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ பூ வைக்கிறது வந்து அந்த மேல் பக்கம் வந்து குட்டியாக நூல் இருக்கணும், அந்த உங்களுக்கு கணக்கு. பூ வைக்கிறதுக்கு முன்னாடி பக்கம் வந்து நூல் குட்டியாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றி அந்த காம்புக்கு வலது பக்கத்துலேருந்து எடுத்துக்குங்க. அதாவது கையோட வலது பக்கத்தில் எடுக்கணும். இப்போ அடுத்த பூ அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு சுற்றிட்டு அந்த நூலை வந்து 2 காம்புக்கு இடையில எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஒரு விரலில் வந்து அந்த பூவை தள்ளி விடணுங்க. அதுதான் மெயின். ஒவ்வொரு பூ கட்டினதுக்கப்புறமும் நான் அந்த ஒரு கட்டை விரலில் அந்த காம்பை வந்து இப்படி தள்ளி விடுவேன். தள்ளினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சுற்றி வரும். இல்லைன்னா ஒரே நேராக வருங்க. ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும்தான், அதாவது முதல்ல இருக்கிற ஒரு 6 பூக்கு மட்டும்தான் 2 காம்புக்கு இடையில எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கு அடுத்த லைன்லாம் நீங்கள் அப்படியே வச்சுட்டு வரலாங்க. நீங்கள் நூல் வந்து 2 காம்புக்கு இடையில விட்டு எடுக்கணும்லாம் கிடையாது. ஒரு சுற்றினா போதும், அப்படி நின்றுக்கும் பூவு. ஆனால் அந்த ஒரு விரலில் வந்து அந்த காம்பை வந்து லைட்டாக தள்ளி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக உருண்டு வருங்க. எல்லா பக்கம் பூ இருக்கும், ஒன் சைடாக வராது, உதிர்ந்து போகாது. இப்படி வச்சு சுற்றிட்டு ஒரு விரலை இப்படி தள்ளி விடணும். லைட்டாக தள்ளினா போதுங்க. அந்த காம்பை வந்து இப்படி தள்ளி விட்டுக்கணும், அவ்வளோதான். இப்படி தள்ள தான் உங்களுக்கு வந்து உருண்டு வரும் பூவு. இதே போல் தாங்க ஃபுல்லாக கட்டணும். இதுக்கு இடையில வந்து ரோஸ் வச்சு கட்டலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஏதாவது வச்சு கட்டலாங்க. அது உங்களோட விருப்பம். இதே போலவே ரோஸ்லேயும் கட்டலாங்க, இல்லை மற்ற பூக்கள்லேயும் கட்டலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா நெருக்கமாக வரும். எவ்வளோ குட்டி பூவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரியே லாஸ்ட்டு பூ வச்சுட்டு ஒரு 2 சுற்றிட்டேன். நூல்கண்ணிலேருந்து நூலை கட் பண்ணி விட்டுட்டு 2 சைடு இப்படி நல்லா விரிச்ச மாதிரி பிடிச்சிங்கன்னா டைட் ஆகிடும் கடைசி பூவு. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்கணும். அதாவது நூல்கண்ணில் இருக்கிற நூல் ஒத்த நூலாக இருக்குங்க. மிச்சம் ஒரு 5 நூல், இந்த 2 சேர்த்துன மாதிரி ஒரு 2 முடிச்சு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூக்கே சாரீ கலரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி ப்ரைடலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, கொண்டு சுற்றி வைக்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.